Hi, this is Ranjit. இந்த சீரீஸ்ல நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பத்தி பார்க்க போறோம். அண்ட் பைத்தான் இன்டர்வியூஸ்ல எப்படி நாம கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற சில டிப்ஸும் இந்த வீடியோஸ்ல நீங்க பார்ப்பீங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பத்தியான கொஞ்சம் ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஹிஸ்டரி. ஸோ ஹீஸ் த பர்சன் ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பைத்தன், Guido van Rossum அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல he was released the first version in 1991 and இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது it is of version 3. ஸோ நம்ம version 3 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா so soon we'll get the version 4 also. ஓகே, எனக்கு எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியல, லைக் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுக்கணும் எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸா இந்த டவுட் இப்போ மட்டும் நமக்கு இல்லை. ஸோ லேட் 1990ஸ்லேயே அந்த டவுட் நிறைய பேருக்கு அது இருந்தது. அது ஏன் நான் சொல்றேன், பிகாஸ் அந்த ஸ்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா CNC++. அப்போ CNC++ அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஜாவாவை பார்க்குறப்ப they'll be quite சிம்பிளா தெரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் C++ in Java எல்லாமே it is of a single family. பட் ஆனா பைத்தான் அப்படின்னு நான் பாக்குறப்ப it is somewhat a separate ஃபேமிலியா இருந்தது. பிகாஸ் இப்ப நான் C++ படிக்கணும் அப்படின்னா ப்ரியரா எனக்கு C பத்தி கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரிதான் ஜாவாவுமே. ஸோ ஜாவா நான் படிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸா எனக்கு C and C++ பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். I'm saying that it's an optional. எனக்கு C and C++ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஜாவா கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா இல்லாம கொஞ்சம் I'll be feeling somewhat free. So I need some helping hand. எனக்கு C++ தெரிஞ்சிருக்கணும், C தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஹெல்பிங் ஹேண்ட் வேணுங்கிற மாதிரி எனக்கு இருந்திருக்கு. பட் இந்த பைத்தான் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ எனக்கு எந்த ஒரு ப்ரியர் நாலேஜும் வேணும் இல்லை கிடைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அப்போ இருந்த பீப்புளுக்கு if they are looking for a Java in the sense ஒரே சின்டெக்ஸ் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஜாவாக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அப்போ அந்த பீப்புள் பைத்தானை பார்க்குறப்ப they felt that it is very weird. என்னது லைக் அங்க நான் இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிட்டு இருக்கேன், இது வந்துட்டு லைக் 1 or 2 லைன்ஸ்லயே முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஆஃப் டவுட்ஸ் ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஸோ அப்போ பைத்தானை பார்க்குறப்ப they are not செக்யூர்டா இருந்திருக்கு. பட் ஆனா இப்போ ஜாவா விட பைத்தான் அதிகமா லைக் they are doing for the technology oriented things. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஹிஸ்டரி ஃபிளாஷ்பேக் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு லைக் இன்டர்வியூல சொல்ல முடியுமா சார் அப்படின்னா முடியாதுதான். பட் இது நம்ம நாலேஜ்க்காக மற்ற பீப்புளுக்கு நம்ம சொல்றதுக்காக நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகெயின் அனதர் திங் இஸ் நாம ஒரு நேம்ல ஒரு இன்ஸ்பயர்ட் ஆகும். ஸோ ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் ஆஃப் குட் ஆர் இஸ் அ பேட் கேரக்டர் இன் தி சென்ஸ் வில் கோ வித் த இன்ஸ்பிரேஷன். அவர் நல்லா நடிச்சிருக்காரு, ஈவன் தோ அது நெகட்டிவ் ரோலா இருந்தாலுமே நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதே மாதிரி தான் இந்த பர்சனுக்கும் ஒரு BBC சீரியஸ் மோன்டி பைத்தன் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு பார்க்குறப்ப he felt some inspired with the term called Python. So அதனால he termed this language into Python அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் Oracle அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ Oracle இஸ் a கம்பெனி, ஜாவா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பைத்தானுமே. ஸோ பைத்தன் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பைத்தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து தான் நமக்கு லைப்ரரிஸா இருக்கட்டும், இதுல இருந்து தான் நமக்கு வந்துட்டு லைக் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், லைக் யூசர்ஸா இருக்கட்டும், லைக் விச் ஆஃப் ஐடியலி சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், நமக்கு எல்லாமே இது மூலியமா தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதுதான் பைத்தனோட ஹிஸ்டரி. பட் இதை இன்டர்வியூல நம்மளால சொல்ல முடியாது. எதை சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸ் கெட் இன்டு தி எக்ஸாம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு வில் கோ டு வேன் கம்பேரிசன். கரெக்டா? ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் அதே மாதிரி இருக்கு இந்த சென்ஸ் வில் கோ வித் கம்பேரிசன்.
ஸோ அப்படி நான் பார்க்குறப்ப இங்க எனக்கு கம்பேரிட்டிவ்லி நான் பார்க்குறப்போ எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருக்கு. அதில் ஃபர்ஸ்டா பார்க்குறப்ப சி ப்ரோக்ராமிங் ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றதுக்கு ஐ நீட் ப்ளீஸ் 6 lines. இது வெறும் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்றதுக்கு மட்டும். அதுவே சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு நான் போகிறப்ப அதே கான்செப்ட் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்றதுக்கு ஐ நீட் சேம் 6 lines. இப்போ நான் ஜாவா போறேன் அப்படின்னா ஐ நீட் இட் இஸ் ஆஃப் 5 lines தேவைப்படுது. இதுவுமே ஒரு கன்சிடரேஷன் தான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு I'm going with the Python in the sense I can easily get it within a single line. அப்போ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஆவரேஜா I've taken as 5 lines நான் கம்மி பண்ணிருக்கேன். கரெக்டா? ஸோ ஆவரேஜ்ல I taken as a 5 lines கம்மி பண்ணிருக்கேன். இப்போ இதனால என்ன வந்துட்டு யூசேஜா இருக்க போகுது? கரெக்ட். which is எந்த அளவுக்கு நம்ம கோடை கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த கோடோட ஃபாஸ்ட்னஸ் அதிகப்படுத்த முடியும். ஸோ இதுதான் மந்த்ரா ஃபார் பைத்தன். ஸோ இங்க உங்களுக்கு கோட்ஸ் கம்மியா தான் இருக்கும். அந்த கோட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அந்த கோடோட எக்ஸிகியூஷன் லெவல் ஃபாஸ்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை நாம ஒரு ஃபீச்சராகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி ஆஃப் கோடிங். ஸோ சிம்பிளிசிட்டி ஆஃப் கோடிங் அப்படின்னு நான் பார்க்குறப்ப இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இப்போ நான் 100 லைன் பண்ண வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணிக்க முடியும், I can go with the 10 lines itself. So that I can easily cover up the 90 lines. அப்போ 90 lines நான் கம்மி பண்றதுனால என்னோட கோடோ நான் கம்மி பண்ணியிருக்கேன். அண்ட் கோடை கம்மி பண்றதுனால அதோட ஃபாஸ்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நாம சிம்பிளிசிட்டி ஆஃப் கோடிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் திங் இட் இஸ் ஆஃப் யுவர் அட்வான்ஸ் லைப்ரரிஸ். ஸோ அட்வான்ஸ் லைப்ரரிஸ் அப்படின்னு பார்க்குறப்பயே மேக் இட் வெரி கிளியர், நீங்கள் டேட்டா அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அதில் நம்ம பேசிக்கலி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில் கோ வித் சம் NumPy, Pandas, ஸோ PyTorch, TensorFlow இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே it is done with the help of Python. அப்போ லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு தேவைப்படுறப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, சிம்பிளிசிட்டி ஆஃப் கோடிங் தான் எனக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இட் இஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப I'll be getting the differences. லைக் ஓப்பன் சோர்ஸ்க்கும் லைக் க்ளோஸ்டு சர்க்கியூட்டுக்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, அப்படின்னா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். இப்போ என்கிட்ட சாம்சங் மொபைல் இருக்கு அப்படின்னா அதை ஆன் பண்ணுறப்ப நடக்கும், சாம்சங் அப்படிங்கிற பிரிண்ட் ஆகும். இப்போ உங்ககிட்ட எம்ஐ இருக்கு அப்படின்னா இட் வில் பி ரெப்ரசன்டட் ஆஸ் ரெட்மி இல்லை எம்ஐ இல்லை ஜியோமி அந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்துட்டு என்னோட ஃபேஸ் வேணும் இல்லை என்னோட நேம் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ வச்சு சாம்சங் எடுத்துட்டு ஐ கேன் மேக் இட் ஆஸ் ஜுக்குன் அகாடமி அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இல்லை அது இல்லை அப்படின்னா ஐ கேன் கோ வித் த பிக்சரைஸ்ட் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்னால மட்டும்தான் முடியும். அதை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதை சேஞ்ச் பண்ணதை ஐ கேன் யூஸ் இட் ஃபார் மை ஓன் டிவைஸ் இட்செல்ஃப். அதுவும் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அப்போ பைத்தான் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் தான். இதுல ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சவங்க இட் இஸ் ஆஃப் விடோ அண்ட் ராஷம், எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ அவர் மட்டுமே என்ன பண்ணல அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டா நமக்கான ஒரு ப்ராசஸை கொடுக்கல. சின்ஸ் இந்த பைத்தன் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வேர்ல்டு வைட்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஹவ் யூஸ்ட் இட் ஃபார் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அப்ப எல்லாருமே சேர்ந்து பண்ணதுதான் இந்த பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் ஆஃப் ஈஸி டு டீபக். ஈஸி டு டீபக் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பக் இன் த சென்ஸ் எரர், டீபக் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆஃப் யோர் rectifying the error. So இங்க lines of codes கம்மியா இருக்கிறதுனால you'll be getting the debugging will be much easier.
ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ இது எந்த ஓஎஸ்ல வேணா ரன் ஆகும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. And the next thing is huge number of libraries, as you said before, and dynamic data type. இங்க எந்த டேட்டா டைப்புக்கும் நான் என்ன பண்ண தேவையில்லை, ப்ரியரா இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வச்சஸ் நான் இன்டீஜரா வாங்க போறேன், நான் வந்து ஸ்ட்ரிங்கா வாங்க போறேன் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் இங்க கிடையாது. ஸோ நீங்க இன்டீஜரா வாங்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் யுவர் ஓன் திங். ஸோ இல்லை ஃப்ளோட்டா வாங்க போறேன் அப்படின்னா ஃப்ளோட்டா கொடுத்துக்கலாம். பட் பைத்தன் இஸ் அ dynamic data type. ஸோ இன்னைக்கு வந்து இன்டீஜர் ஆகும், நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம், we can go with the string also, no issue at all. ஸோ இதுதான் நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை வந்துட்டு இவ்வளோ டீட்டெயில் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் will be differentiated from the other profiles. அப்போ இது சொன்னா வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ எந்த ஒரு பர்சன் ரியல் டைமோட எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணி சொல்றாரோ will be getting some advantages. கரெக்டா, அதுதான் நமக்கு பண்ண போறோம். எல்லாம் ஓகே, பைத்தனை வச்சு ஏதோ ஒரு லைக் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆர் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேம் டெவலப்மெண்ட்ல பைத்தனோட அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ யூ மைட் பி நோயிங் அபவுட் திஸ், ரைட்? ஸோ பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா இருக்கட்டும். அண்ட் இதுல வில் பி ஹேவிங் த பிப்ரியோனி அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் மூலியமா they have created it. ஸோ இது மட்டும் இல்லாம we have some website development also. So you know about the concept called website development, correctா? So like பைத்தனை நம்ம வெப்சைட்டுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம கொண்டு போனோம்னா மேக் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இதுல OpenGL, Qt அப்படிங்கிற ரெண்டு லைப்ரரி ஃபங்க்ஷன் மூலியமா they have created this website. அப்போ ரெண்டு வெப்சைட் அண்ட் சூஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ல மட்டும்தான் என்னோட பைத்தானை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. we have another thing called software development. அப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது just of your Spotify. ஸோ இங்க உங்களுக்கு அந்த டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை டேட்டாவை பேக் எண்ட்ல போய் சர்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே பைத்தானால முடியும். ஸோ இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு லைக் ஒரு ஆப்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு செஷன் நடக்குது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்கள் இந்த பாட்டு அதிகமாக கேட்டிருக்கீங்க, இந்த மியூசிக் டைரக்டரோட பாட்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி சொல்றது எல்லாமே இட்ஸ் ஆஃப் யோர் வித் ஹெல்ப் ஆஃப் பைத்தன் வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்பீடு. ஸோ டேட்டாஸை நான் பேக் எண்ட்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கும் ஐ எம் யூஸிங் த பைத்தான், ஏன்னா எனக்கு சீக்கிரமாக ஃபெச் ஆகி எனக்கு கொடுத்துரும். OS system. So Fedora and Red Hat, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெர்ஷன் 1ல சொன்ன பீப்புள்ஸ் எல்லாமே they used to go with like C and C++. அப்போ எல்லா அப்ளிகேஷன்ஸுமே make it very clear, எல்லா OS systems எல்லாமே C and C++ வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. the first time இங்க R plus C programming வச்சு கம்பைண்டா இங்க எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்ல சொல்ல ஐ கேன் ஈஸிலி கனெக்ட் வித் த பீப்புள் டிரெக்ட்லி, கரெக்ட்? அப்போ அதில் நம்ம கிடைக்கிற சில கம்பெனிஸ் தான் இது எல்லாமே. ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், எந்த இடத்துல டேட்டாஸ் கலெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல பைத்தானோட ஒர்க் இருக்கு. ஸோ இப்போ எந்த இடத்துல பைத்தானோட ஒர்க் இருக்கோ அந்த இடத்துல AI, மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸோட ஒர்க்கும் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் செஷன். Right, so we'll see you on the next video.